இந்த பாகிஸ்தான் காரங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்ம சண்டை வேணா சாலா போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் சாமான தூக்கி வந்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு வெட்டா போட மாட்டேன். ஒன்னும் கோட்டை கொலை கொலைன்னு கத்தினுக்கிறேன். அதெல்லாம் ராணுவ படம் பாத்துக்கோ, நீ கம்மன் படியா. மானே உனக்கு தெரியாது, நேற்று நைட்டு ஃபுல்லா பகுதி தெருவில் குண்டு போட்டுருந்தானுங்க. டம்மு டிம்முன்னு சத்தம். இவனுங்களுக்கு பயந்தே நான் ஒண்ணு கூட போகாம அடிக்க வச்சிருந்தேன் தெரியுமா? குண்டு தான் போடலையா, பக்கத்துல நாகத்தம்மா கோயில் திருவிழாவுக்கு பட்டாசு வச்சிருந்தாங்கயா, அந்த சத்தம் யாது? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அவனுங்களை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஜெட்டி போடுவேன். இது ஓ மேல சத்தியம்டா. டேய், நீ ஜெட்டி போறதுக்கு என்ன ஏன் மேல சத்தியம் பண்ற? ஆமாண்ணே. அப்புறம் என்ன போறலாம் அப்படி ஆதரிக்க கூடாதியா? நமக்கு அமைதி தான் முக்கியம். கண்ணுக்கு கண்ணுன்னு போனா உலகமே குருடாயிடும்னு காந்தி சொல்றாருயா. எனக்கு காந்தி பிடிக்காது மகனே. அப்ப ஏத்த விட்டு சாந்தி மட்டும் பிடிக்காதா? புலி முகம் எனக்கு தெரியாது நினைக்கிறியா? போறன்னு கதை கொடுத்துட்டு கோட்டை அடிக்க ஐடியா பண்ற நீ உள்ள போடா. போமாங்கண்ணே, நான் கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்கிறேன். டேய், நீங்க தான் அந்த கமெண்ட்ஸ்ல கலவரத்தை உண்டார கும்பலா? அதெல்லாம் உங்களை ஒதுங்கினும்டா. இரியா, யாரோ கவு தட்டுறாங்க. மகனே போவதா மகனே, அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரியா? நேத்து ஒரு வீடியோ கமெண்ட்ஸ்ல தைரியம் தான் என் வீட்டுல கொண்டு போறான நம்ம வீட்டு அட்ரஸ குத்த விட்டேன். அதை பார்த்துட்டு முகமூடி போட்ட ஒருத்தன் கம்மிங் சொல்லி துப்பாக்கி போட்டு அனுப்புறான். எனக்கு தெரிஞ்சு அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாவி குச்சி, நீ எழுதிட்டு பார்த்தாதுன்னு குடும்பத்தையே அழிக்க வேலை பாத்துறியடா. மகனே வேணாமா என்ன பண்றது? ஊரே குச்சி ஓடுறான், வந்துட போறான். யோ, இன்னைக்கு ஸ்கூல் காலேஜுக்குலாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணிருங்க. என்னாச்சு சார்? ரெயின் அலர்ட்டா? மண்டே அலர்ட். அது ரெயின் அலர்ட்டோட அதிக பாதிப்பு ஏற்படுத்தியா? படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. அப்புறம் அரையாண்டு லீவ் டேட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸ்கூலுக்குள்ள சர்க்குலர் போயிருச்சா? சார் இன்னும் இல்ல சார். யோ, அனுப்பி விடுங்கய்யா. லீவ் டேட்டை பார்த்தாவது பசங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கு வருவானுங்கய்யா. சார் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டடிக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? ஃப்ரீ பீரியட் ஏதாவது கிடைச்சுன்னா ஏதாவது புது படம் போட்டா கட்டடிக்க மாட்டானுங்க. பிடியும் சேர்த்து மேக்ஸ் டீச்சர் கொடுத்தா கட்டடிக்காம என்ன பண்ணுவானுங்க? ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி டைரக்டா எக்ஸாம் வைக்கிறதோ நிறுத்திங்க. சும்மா இந்த டெய்லி டெஸ்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க. கனவுல எனக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரி கனவு வந்ததுக்கே சாவரமா இருக்கு. அப்ப ரியாலிட்டி நினைச்சு பாரு. கனவு இல்ல, கவலை இல்ல, இவனை போல எவனும் இல்ல. மச்சான் பேப்பர் சரியான ஈஸிடா. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன் மச்சான். அன்னைக்கு அந்த ராவதி மிஸ் ஆளு முன்னாடி என்ன கீழே உட்கார வச்சு நீ 9ஆம் கிளாஸ் தாண்ட மாட்டேன்னு சொல்லிச்சுடா. இன்னைக்கு அந்த பேப்பரை பார்த்து எழுதும் போது அந்த அம்மா மூஞ்சி தான் வந்துட்டு போச்சு. சிரிச்சுனே எழுதுற மச்சான். என்னடா சொல்ற? செம்ம கஷ்டம் மச்சான். நான்லாம் கண்டிப்பா ஃபெயில்ரா. அதெல்லாம் உன் பாடு மச்சான். நான்லாம் 100 மார்க் எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. நீ வேணா பாரு, ஜோசப் ஃபர்ஸ்ட் மார்க் சைலண்ட் கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்னடா ஒளர்ற? அங்க கிளாஸ் டாப்பர் பிரேமே பேப்பர் டஃப்னு உட்கார்ந்து அழுதுனுக்குறான். நீ என்னடா துள்றிய? கொஸ்டின் பேப்பர் காட்டு. டாப்பர் பேஜ் குத்தா லெஃப்ட்ல குத்தலாமா ரைட்ல குத்தலாமா? மச்சான், உன் பக்கத்துல அபிஷேக்னு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்கார்ந்திருந்தான். ஆமா மச்சான், நம்ம ஷாலினி தம்பி. அவங்க அக்கா மாதிரி அழகா இருக்கான்டா. என்கிட்ட சிரிச்சுனே பேசுறான் மச்சான். சிரிச்சுனே பேசுறானா? அவன் கொஸ்டின் பேப்பர் தான் அவன்கிட்ட குத்துட்டு வா. லூசுக்க போதீங்களா? 2 பேரும் கொஸ்டின் பேப்பர் மாத்தி எழுதிக்கிறீங்கடா. அது பேர் 5வது பச்சின்னு 9வது பேப்பர் எழுதிக்குது. என்ன சொல்றீங்க ஆண்டி? சோனி லவ் பண்றாளா? நீ அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, உனக்கு ஒண்ணும் தெரியாது? மாயா மேல சத்தியமா எனக்கு தெரியாது ஆண்டி. என் கூட இருந்தே இப்படி பண்ணிட்டா. அப்போ உனக்கு நிஜமா தெரியாதாமா? ஐயோ ஆண்டி, அந்த பையனை எனக்கு தெரியும். ஆனா இவ லவ் பண்றான்னு எனக்கு தெரியாது. அந்த பையன் இவகிட்ட பேசுறான்னு தெரியும். ஆனா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. காலேஜுக்கு படிக்க வரல, லவ் பண்ண வரல ஆண்டியாவா? எனக்கே அசிங்கமா இருக்கு ஆண்டி. ஆண்டி, அவ போனை புடுங்கி வைங்க. அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. காலேஜ்ல இருந்து நான் நோட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆமா, அவ லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு எப்படி ஆண்டி தெரிஞ்சது? உங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னது. ஐயோ, நாளைக்கு வேற திங்கக்கிழமை. ஏங்க சார், ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விட்டுலாமா? யோ கம்முனரியா, படிக்கிற பசங்களுக்கு சும்மா லீவ் விட்டுட்டு ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு நாள் லீவ் விட்டுறியா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சப்போர்ட்டா வீடியோ போட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கோச்சுக்கிறாங்க. கருப்பு தமிழனா உலக தரச்சுக்க வந்த கடவுளும் நான் தான். சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். யோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்கியா? கம்பல்சரி வந்தே ஆகணும், சர்க்குலர் அனுப்பிச்சு விட்டுரு. சார் ஸ்டாஃப்ஸ் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்ப இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஏய் ஜமனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும், என் பார்வை பட்டாலே சிங்கமும் பதுங்க. யோ, இன்னொரு விஷயம், நீங்க பட்டு கோயட் ஸ்கூல் காலேஜுக்கு ஓபன் பண்ணி விட்டுறாதீங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு லீவ் விட்டுருங்க. ஏங்க சார் அவங்களுக்கு மட்டும்? இப்ப இருக்க காலத்துக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லாம அவங்களை ஸ்கூல் காலேஜுக்கு வர சொன்னீங்கன்னா போக்ஸோட தான் உள்ள போகணும். தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. சார் சார் ஒரிஜினல் மினிஸ்டர் லைன் வராது. குடியா அண்ணா மகேஷ் அண்ணா, வீடியோ முடிஞ்சுங்கண்ணா.
இனிமேட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கண்ணா. சரி. அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு வேற